கர்த்தர் உன்னை என்னை சுத்தமாக்கி இருக்கிறார். நீ ஒரு நீதிமான் சகோதரி, நீ ஒரு நீதிமான் சகோதரா, நீ ஒரு நீதிமான். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உன் பாவத்துக்கு நீ வாங்க வேண்டிய அடியை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சிலுவையில் தன் சரீரத்தில் வாங்கினார், தன் ஆத்மாவிலே வாங்கினார். ஓ, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் தழும்புகளால் முடிங்க வசனத்தை. சாகிற வரைக்கும் நீ நீதிமான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, நீங்க ஒரு நீதிமான். ஹல்லேலூயா. நல்ல புள்ளிமான் மாதிரி இருங்க. ஹல்லேலூயா. ஐ அம் so happy. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ரோமர் 5:1 சொல்லுது. இப்ப வாசிங்க, இந்த வசனம் புரியும், சீக்கிரம் வாசி. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே, பாத்தீங்களா, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால். முக்கியமான வார்த்தை. நீங்க நீதிமான் ஆக போறது கிடையாது, ஆயிட்டீங்க, ஆகி இருக்கிறீங்க. 5:9 வாசிமா. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே மீட்கப்பட்டே திரு இரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. சொல்லுங்க, இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தம். அழகா எழுதிட்டார் ஃபாதர். கழுவப்பட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தமாக்க எல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல வருது, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வருது. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, ஒரு பிரசன்ட் டென்ஸ் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்க கழுவப்பட்டு இருக்கிறீங்க, நீங்க நீதிமானா இருக்கிறீங்க. உணர முடியல சார், நீங்க உணர முடியாட்டினாலும் நீங்க நீதிமான் தான் சார். வீட்டில் கறி குழம்பு வச்சிருக்கிறாங்க, எனக்கு கோல்டு, ஒன்றும் வாசனையே காணோம். உனக்கு வாசனை எடுக்காட்டினாலும் கறி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது. சிலர் வச்சா ஏன்னா யார் மூந்து பார்த்தாலும் வாசனை வராது, வேற விஷயம். இன்னும் புளிக்குழம்புல கறியை போட்டுறீங்க சார், இது கறி குழம்பு சாரா? தேவன் எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறாரு. நோஸ் அப்படியே திறக்குது. எனக்கு தெரியுது நான் நீதிமான். உங்கள் நோஸ் திறந்துருச்சுன்னா, உங்கள் ஐஸ் திறந்துருச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நீதிமான். உடனே சொல்லுவீங்க, நான் நீதிமான் ஆகிட்டேன். இப்போ ஆகலை, நீ அப்போவே ஆகிட்ட, நீ இப்போ புரிஞ்சுக்கிட்ட. நான் எப்போ நீதிமானே? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீதிமான் ஆகிட்டேன். தேவன் சுத்தமாக்கினவைகள் நீ தீட்டாக எண்ணாதே. கர்த்தர் உன்னை என்னை சுத்தமாக்கி இருக்கிறார். நீ ஒரு நீதிமான் சகோதரி, நீ ஒரு நீதிமான் சகோதரா, நீ ஒரு நீதிமான். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உன் பாவத்துக்கு நீ வாங்க வேண்டிய அடியை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சிலுவையில் தன் சரீரத்தில் வாங்கினார், தன் ஆத்மாவிலே வாங்கினார். ஓ, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் தழும்புகளால் முடிங்க வசனத்தை. இந்த இடத்துல வியாதியை பத்தி பேசல, சுகமானோம்ன்றது. எதை பத்தி பேசுறாரு தெரியுமா? பாவத்தை பத்தி பேசுறாரு, ஆத்மா பத்தி பேசுறாரு. கடவுளை பொறுத்த வரைக்கும் பாவம் செய்கிறவன் வியாதியஸ்தனாய்த்தான் அவன் கன்சிடர் பண்றாரு. வியாதி உள்ளவனை எப்படி சுகமாக்கணுமோ பாவம் செய்யறவனே சுகமாக்கத்தான் செய்யணும். சுகமானா தான் அவன் பாவம் செய்யாம இருப்பான். ஒரு தண்ணி அடிக்கிறவன் தண்ணி அடிக்க மாட்டேன்னு தான் பேசுறான், நாளை முதல் குடிக்க மாட்டேன்றான். ஆனா அவன் குடிக்கிறான், காரணம் அவன் வியாதியா இருக்கிறான். என்ன வியாதி? பாவ வியாதியில இருக்கிறான். அவனை சுகப்படுத்துன்றாரு. அந்த சுகத்தை தான் இங்க பேசுறாரு. தாவீது சொல்றான், என் ஆத்மாவை குணமாக்கும் அப்படின்றான். அப்ப ஆத்மாவுக்கு ஒரு குணம் தேவை. இதைத்தான் பேதுரு சொல்றாரு, அவர் தழும்புகளால் குணமானோம். கை தட்டுங்க அவருக்கு. எங்க குணமானோம்? உள்ள குணமானோம். 1 Corinthians 6:11 வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும், அவர் பேர்னால, உங்க செயல்கள் அல்ல, அவர் பேருக்கு நீங்க என்ன ஆயிட்டீங்க? கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இதை விட வேற வசனம் வேணுமா? ஒரு நாள் காலையில் நீங்க எந்திரிக்கிறீங்க, நீங்க ஒரு வியாதியஸ்தர், நல்ல உற்சாகமா உணர்றீங்க. ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட்டை பாக்குறீங்க, நீங்க வியாதியஸ்தர்னு சொல்லுது. நீங்கள் உற்சாகமாக ஃபீல் பண்ணாலும் நீங்கள் யார் தான்? வியாதியஸ்தர் தான் நம்புவீங்க. ஏன்னா ரிப்போர்ட் சொல்லுது. உங்கள் உணர்ச்சியை நம்புவீங்களா, ரிப்போர்ட்டை நம்புவீங்களா? ரிப்போர்ட்டை தான் நம்புவீங்க. உங்களோட ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்,
இல்லை யாரையோ ஒருத்தனை ஸ்கேன் பண்ணி அப்படி வச்சுக்கோம். திடீர்னு பார்க்குறேன் அவர் நல்லா தான் இருக்காரு, ஃபீல் பண்ணல ஒன்றும், ஆனால் அவர் கட்டி இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது. எதை தான் நம்புறீங்க? உணர்ச்சியோட ரிப்போர்ட்டை தான் நம்புறீங்க. நான் சொல்கிறேன் உங்களால் உணர முடியல, ஆனால் ரிப்போர்ட் சொல்லுது நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அவ்வளோதான். ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா உணர்ச்சியில் 2வது இடத்துக்கு போயிடணும். எனக்கு பெருவிரல் மெதுவாக வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த நேரம் பார்த்து யாராச்சும் வந்து செட் ஆவாங்க வந்து, சார் பெருவிரல் வலிக்குதா? அப்போ பிரெயினில் தான் சார் பிரச்சனைண்ணா. பிரெயின்லையா? என்னடா பெருவிரலுக்கு? ஆமாம், வலது கால் பெருவிரலா? பிரெயினே தான்ண்ணா. இன்னொருத்தர் வந்தாப்புல பெருவிரல் வலிக்குதா? அப்போ கிட்னியில் தான் ஏதோ பிரச்சனைன்னாரு. என்னடா சுற்றி சுற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் நிறையா வாழ வேண்டியது இருக்குப்பா, இன்னும் கல்யாணம் கூட ஆகலடா, நீங்கள் என்னடா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? சரி ஒரே காணா அடுத்து பார்க்குறேன். அப்படியே நடக்கும்போது மைண்ட் அப்படியே மெதுவாக வந்து அப்படியே கிட்னிலாம் இதாகிற மாதிரி ஒரு ஃபீல் சும்மா. ஆனால் கிட்னி இங்கே இல்லை, அது இங்கிட்டு இருக்கு. இந்த ஃபீலு, இந்த வேர்டு வந்து அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கும். சரி செக்கப்பை போட்டுருவோம்டா, பிரைமரி செக்கப். நேராக ஒரு பிரைமரி செக்கப் போட்டோன்னா கம்ப்ளீட் செக்கப் போட்டேன். டாப்லேருந்து தலைமுடியிலேருந்து கால் வரைக்கும் பார்த்து சொன்னேன், யூ ஆர் மெடிக்கலி ஃபிட்டு. ஒரு 25 வயசு இளைஞனுக்கு இருக்கிற மாதிரி என்ன எக்ஸ்ட்ரா பிட்டுன்ற இல்லை, அதான் உண்மை, எல்லாம் இருக்குன்ட்டாங்க. ஓகே, இப்போ எனக்கு கால் வலிக்குது, நாட்டி பார்க்குறேன். ஆமாம் வலிக்குது. நான் சொன்னேன், சார் இந்த பெருவிரல்னு இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டார் அவர். மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆமேன். இப்போ என்னைக்கு அந்த ரிப்போர்ட் வந்துச்சோ என் வலியை 2வது இடத்துல போட்டேன். கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறேன் வலியை காணோம். ரிப்போர்ட்டை வைங்க, உங்கள் உணர்ச்சியை 2வது இடத்துல வைங்க. உணர்ச்சி ஒன்று பாவின்னு சொல்லலாம், ரிப்போர்ட் ஒன்று நீதிமான் என்று சொல்லுகிறதே.